சார், உங்க சொத்துல இருந்து ஒத்த காசு கூட எனக்கு வேணாம் சார். எனக்கு உங்க பொண்ணு பூங்குடியை மட்டும் கொடுங்க சார். அவளை நான் பத்திரமா வச்சு பார்த்துப்பேன் சார். சார், எந்த காலத்திலையும் நீங்க எங்களுக்கு சீரியஸனால எதுவும் கொடுக்க வேணாம் சார். உங்க பணம் காசு எதுவும் எனக்கு வேணாம் சார். சொன்னா மட்டும் பத்தாது, எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். தாராளமா எழுதி கொடுக்குறேன் சார். வேற எதுவும் கண்டிஷன் இருக்கா? எழுதி கொடுத்துரு, வேற எந்த கண்டிஷன் இல்ல. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. சரவணா உங்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. நான் அப்படி என்னப்பா பாவம் பண்ணிட்டேன்? ஏன்பா ஏன்பா உங்களுக்கு என் மேல இவ்ளோ கோவம், வெறுப்பு? பொண்ணு பிறந்தா மகாலட்சுமியா பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன மனுஷியா கூட பாக்கலையேப்பா. ஆனா நான் உங்களை அப்பாவா, குருவா, சாமியா பார்த்தேன்ப்பா. என் முகத்தை கூட நீங்க திரும்பி பார்க்காததால அது உங்களுக்கு புரியலப்பா. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோவா இருப்பாரு. நீங்க எனக்கு சூப்பர் ஹீரோப்பா. நீங்க எனக்கு சோறு ஊட்டி விடணும், நான் உங்க மடியில படுத்துக்கணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமாப்பா? அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதுன்னு தெரிஞ்சப்போ இத்தனை ராத்திரி நான் தூங்காம அழுதுருக்கேன்னு தெரியுமாப்பா? போன வருஷம் +2ல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினாரு, பாத்தீங்களா? அது நான் இருக்க வேண்டிய இடம்ப்பா. நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். எங்க நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு எழுதுறப்பவே 5 மார்க் கம்மியா இருக்கிற மாதிரி தான்ப்பா எழுதுனேன்.